ஐஸ் வின்னெக்ஸ் கிளாஸ் அகாடமியின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நான் ரூபிகா. நம்ம பாலிட்டிக்கான வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்ற டாபிக் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி அடிப்படை உரிமைகள் வரைக்கும் நம்ம எல்லா டாப்பிக்கும் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி பார்த்தாச்சு. நீங்கள் படிக்கும்போது ரிவிஷன் பண்ணுறதுக்காக பார்த்தாலும் சரி, இல்லை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணாலும் சரி, நம்மளோட வீடியோ ரொம்ப ரொம்ப பயனுள்ள வகையிலே இருக்கும். இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி அரசு நெறிமுறை கோட்பாடுகள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடி என்ன பார்த்துருப்போம்னா, அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் பார்த்துருப்போம். அடிப்படை உரிமைகள் அப்படின்றது எத்தனாவது பகுதிகள்னு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகுதி 3 சரத்து எத்தனைலேருந்து எத்தனை வரைக்குங்க, 12 முதல் 35 வரைக்கும் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, அடிப்படை உரிமைகள் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு ஆர்டிகல்ஸும் நம்ம பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த அடிப்படை உரிமைகள் பார்த்தாச்சு, அதில் இருக்கக்கூடிய அதன் தொடர்பான வழக்குகள் பார்த்தாச்சு. மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. இன்னும் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது அது என்னென்னா, இந்த அடிப்படை உரிமைகள் இருக்கு இல்லையா, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதனுடைய குறைபாடுகள் என்ன. எப்பயுமே ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அதில் நல்ல விஷயம் என்ன, கெட்ட விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணுவாங்க. யார் இருந்தாலும் அப்படி தானே பார்ப்பாங்க. எது நடந்தாலுமே அதில் நல்லது என்ன இருக்குது, கெட்டது என்ன இருக்குன்னு பார்ப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி நமக்கு அடிப்படை உரிமைகளுடைய முக்கியத்துவம் என்ன, குறைபாடுகள் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சில இது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்ற இன்றைக்கான டாபிக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சட்ட திருத்தங்கள் அப்படின்னு சொல்லி, அதாவது என்னென்னா, அடிப்படை உரிமைகளில் ஒரு சில ஆர்டிகல்ஸ் பின்னாடி சட்ட திருத்தம் பண்ணி சேர்த்துருப்பாங்க. இது நம்ம ஏன் இந்த இடத்துல நான் தனியாக சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஆர்டிகல்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஆனால் ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறது எல்லாரும் ஈஸியாக கரெக்ட் பண்ணிடுவாங்க. சட்ட திருத்தங்கள் அப்படிங்கிறதும் கேட்பாங்க. இப்போலாம் இனிமேட்லாம் இந்த மாதிரி சட்ட திருத்தங்கள் இருந்தால் கொஷின் வரும். ஒரு சில எல்லா சட்ட திருத்தமும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு கிடையாது. ஒரு சில சட்ட திருத்தங்கள் மட்டும், முக்கியமான சட்ட திருத்தங்கள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும். இந்த சட்ட திருத்தங்கள்லேருந்தும் நமக்கு இனிமேட்டு கொஷின் அதிகமாக கேட்பாங்க. இதிலேருந்து கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிறதுனால நான் அதுவும் தனியாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு அடிப்படை உரிமைகளுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு இந்த அடிப்படை உரிமை அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம நாடு என்னங்க, இந்தியா அப்படிங்கிறது ஒரு ஜனநாயக நாடு. ஜனநாயக நாடு என்னன்னா மக்களாட்சி நாடு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜனநாயக முறையினுடைய அடித்தளமாக இருக்கக்கூடியது எதுனா இந்த அடிப்படை உரிமைகள். இதிலிருந்தும் கூட கொஷின் கேட்கலாம். ஜனநாயக நாட்டின் அதாவது நம்மளுடைய நாட்டின் ஜனநாயக முறையின் அடித்தளமாக விளங்குவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படை உரிமைகள். எதுனா அடிப்படை உரிமைகளை சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடிப்படை உரிமைகள் தான் நம்மளுடைய ஜனநாயக நாட்டின் அடித்தளமாக விளங்குகிறது. அதுக்கப்புறம் தனிநபர் சுதந்திரத்தை பாதுகாப்பதில் வலிமை மிக்க அரணாக இந்த அடிப்படை உரிமைகள் விளங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தனிநபருடைய சுதந்திரத்தை பாதுகாக்கிறது எதுனா இந்த அடிப்படை உரிமைகள் தான். அந்த அடிப்படை உரிமைகளே ஒரு ஆர்டிக்கல் அடிப்படை தனிநபர் சுதந்திரத்தை பற்றி சொல்லும். அந்த ஆர்டிக்கல் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பொதுமக்களின் உடைமை மற்றும் நீதியை பாதுகாக்க தேவையான விதிமுறைகளையும் தருது. அது மட்டும் இல்லாமல் நாட்டினுடைய சட்ட நீதியை ஈஸியாக நிலைநாட்டுறதுக்கு இந்த அடிப்படை உரிமைகள் உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மதச்சார்பற்ற தன்மையும் அனைவரும், அதாவது சமூக சமத்துவம், சமூக நீதி, இது எல்லாத்தையும் நிலைநாட்டுறது இந்த அடிப்படை உரிமைகள் தான் அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாம் என்னென்னா நம்மளுடைய அடிப்படை உரிமைகளுடைய முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லப்படுது. குறைபாடுகள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ முக்கியத்துவம் பார்த்தாச்சு. குறைபாடுகள் என்னென்ன குறைபாடுகள்னு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக கட்டுப்பாடுகள் இருக்குதாமா. நம்மளுடைய அடிப்படை உரிமைகளில் கட்டுப்பாடுகள் அதிகமாக இருக்குது. அது ஒரு குறையாக சொல்கிறாங்க. இந்த விஷயம் இதுக்கு தான் அப்படின்ற ஒரு தெளிவின்மை இருக்குது. தெளிவின்மை காணப்படுது. நிரந்தரமின்மையாக இருக்குது. தடுப்பு காவல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. சீரான தத்துவமின்மை. அவசர காலங்களில் இந்த அடிப்படை உரிமைகள் ரத்து செய்யப்படும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அது எந்த ஆர்டிக்கல் தானாக நிறுத்தி வைக்கப்படும்? 19வது ஆர்டிக்கல். இந்த 19வது ஆர்டிக்கல் அதாவது அவசர காலங்களில் இந்த 19வது ஆர்டிக்கல் தானாக முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 20, 21 தவிர மீதி எல்லா ஆர்டிக்கலுமே மீதி எல்லா அடிப்படை உரிமைகளுமே நிறுத்தி வைக்கப்படும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அந்த மாதிரி அவசர காலங்களில் ரத்து செய்யப்படுதல்னு இருக்குது. இதுவும் ஒரு குறைபாடாக சொல்லப்படுது. அதுக்கப்புறம் சமூக மற்றும் பொருளாதார உரிமைகள் நம்மளுடைய அடிப்படை உரிமைகளில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ அடிப்படை உரிமைகளில் ஏதாவது பிரச்சனைனா நம்ம
நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடர்ந்து அதுலேருந்து நம்ம தீர்வு வாங்கிக்கலாம். ஆனால் அப்படி அந்த தீர்வு வாங்குறோம் இல்லையா, அதுக்கான செலவு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து குறைபாடுகள் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? இப்போ குறைபாடுகள்லாம் பார்த்தாச்சு. இப்போ என்னன்னா அடிப்படை உரிமைகள் தொடர்பான சட்ட திருத்தங்கள் இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இங்கே நான் கொடுத்துருக்கு இல்லையா, ஒவ்வொரு சட்ட திருத்தமும் நான் எதை பற்றி சொல்லுது அப்படின்றத சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின் வரும். அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் இந்த சட்ட திருத்தம் அப்படிங்கிறது ரொம்ப 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 ரொம்பவே முக்கியமானது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதல்ல என்னங்க நான் கொடுத்துருக்கேன், 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். இது எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தோன்னா 1978. இந்த 1978 44வது சட்டத்திருத்தத்தின் அடிப்படையில் என்னங்க பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி இதெல்லாம் வந்துட்டு நம்ம முன்னாடி பார்க்கும்போது ஒவ்வொரு ஆர்டிகிள்ஸ்லையும் அது எந்த சட்டத்திருத்தின் அடிப்படையில் சேர்க்கப்பட்டுச்சு அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஆனால் இன்னொரு டைம் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நான் இந்த இடத்துல நான் சொல்லிகிட்டு இருக்கேன். சரிங்களா? அதனால் இந்த விஷயத்தை வந்து நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அரசு நெறிமுறை கோட்பாடுகள் வந்து பார்க்கலாம். இப்போ இந்த 44வது சட்ட திருத்தம் எதை பற்றிங்க சொல்லுது, விதி 31. விதி 31 என்ன, சொத்துரிமை நீக்கப்பட்டு அது எங்கே போய் வச்சுட்டாங்க, சட்ட உரிமையாக பகுதி 12ல் பகுதி 3ல் விதி 31ல் இருக்கக்கூடிய சொத்துரிமையானது நீக்கப்பட்டு பகுதி 12ல் 307 சாதாரண சட்ட உரிமையாக வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சட்ட உரிமையாக வைக்கப்பட்டது 44வது சட்ட திருத்தம் 1978 இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 76வது சட்ட திருத்தம் 1994. 76வது சட்ட திருத்தம் 1994 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழ்நாடு இடஒதுக்கீடு சட்டம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த சொல்லுவாங்க. தமிழ்நாடு இடஒதுக்கீடு சட்டம் 9வது அட்டவணையில் நிதி புனராய்வுக்கு அப்பாற்பட்டு, நிதி புனராய்வுக்கு இதில் வந்து எந்த நீதிமன்றமும் கேள்வி கேட்க முடியாது. நிதி புனராய்வுக்கு அப்பாற்பட்டு அதை வந்து பாதுகாக்கக்கூடிய வகையில் அதை வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எத்தனாவது சட்ட திருத்தங்க, 76வது சட்ட திருத்தம் 1994 தமிழ்நாடு இடஒதுக்கீடு சட்டம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 77வது சட்ட திருத்தம் 1995. 77வது சட்ட திருத்தம் 1995 இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, 16ல் 4A அப்படின்ற ஒரு ஆர்டிக்கல் வந்து சேர்த்துருப்பாங்க புதுசாக. இது எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, ஆதி திராவிடர் பழங்குடியினருக்கு பொதுப்பணி பிரிவில் பணி உயர்வுகளை ப்ரமோஷன் அதில் அதாவது இடஒதுக்கீடு தரணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டது. யாருக்கு, எஸ்சி மற்றும் எஸ்டிக்கு பொதுப்பணி பிரிவில் வந்துட்டு அதாவது நம்மளை ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த இடத்துல இடஒதுக்கீடு வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றது சொல்லக்கூடியதான் இந்த 77வது சட்ட திருத்தம் 1995 அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 82வது சட்ட திருத்தம். 82வது சட்ட திருத்தம் எப்போங்க போட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 82வது சட்ட திருத்தம் 2000 ஆண்டு பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து என்னென்னா விதி 135 அப்படிங்கிறத வந்து புதுசாக இணைச்சிருப்பாங்க. அதாவது இந்த 82வது சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் எஸ்சி எஸ்டி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மதிப்பெண்கள் தளர்வு செய்வதை, அதாவது பதவி உயர்வு தேர்வு அந்த ப்ரொமோஷன்ஸ்லாம் எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க இல்லையா, அந்த எக்ஸாம்லேயும் எஸ்சி எஸ்டிக்கு வந்து மதிப்பெண்கள் வந்து தளர்வு செய்யணும், அந்த இடத்துலையும் வந்து இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த 82வது சட்டத்திருத்தம் 2000 ஆண்டில் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு 85வது சட்டத்திருத்தம். 85வது சட்டத்திருத்தம் என்னன்னா, இதுவும் அதே தான் சொல்லுது. அரசாங்க பதவிகள் இருக்கு இல்லையா, அந்த அரசாங்க பதவிகளில் அது அதே போல் எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு பதவி உயர்வுனா கருத்தில் கொள்ளணும். பணி மூப்பு பதவி உயர்வில், அதாவது ஏஜ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த பதவி உயர்வு கொடுக்குறாங்களே அந்த இடத்துல அதை பற்றி பேசப்படுது. நெக்ஸ்ட்டு 86வது சட்டத்திருத்தம் 2002. 86வது சட்டத்திருத்தம் 2002. இந்த 86வது சட்டத்திருத்தம் 2002 எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 45 விதி 45 வைக்கப்பட்ட விதி 45 அப்படிங்கிறது வந்து நமக்கு எதில் வரும்னா டிபிஎஸ்பினா நம்ம எதங்க சொல்லுவோம்,
அரசு நெறிமுறை கோட்பாடை தான் டிபிஎஸ்பின்னு சொல்லுவோம். அதில் 45ஆவதாக வந்து கல்வி வந்து இருந்திருக்கும். அதை வந்து அடிப்படை உரிமையாக அப்படின்னு சொல்லிட்டு அடிப்படை உரிமையில் வைக்கணும்னு சொல்லிட்டு 21A அப்படின்ற புதுசாக ஒரு ஆர்டிக்கல் சேர்த்து நமக்கு வந்து 21A அப்படின்ற ஒரு ஆர்டிக்கல் வந்து வச்சுருப்பாங்க. இந்த 21A வந்து என்ன சொல்லுதுன்னா 6 to 14 வயதுள்ள குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 93வது சட்டத்திருத்தம். இந்த 93வது சட்டத்திருத்தம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 வந்து சேர்த்துருப்பாங்க புதுசாக. இது என்ன அப்படின்னா சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களில் தவிர, அதாவது SC ST பழங்குடியினர் முன்னேற்றத்திற்காக சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்கள் தவிர தனியார் கல்வி நிறுவனங்கள், அரசு கல்வி நிறுவனங்கள், அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் சிறப்பு அனுமதி சலுகையை மாநிலமாவது அமல்படுத்தும் அதிகாரத்தை இந்த சரத்து வந்து குறிப்பிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்த சட்டத்திருத்தங்கள்லாம் பார்த்தாச்சு. இதில் நான் எது முக்கியமானதுன்னு சொல்கிறேன். இந்த 44வது சட்டத்திருத்தம், 76வது சட்டத்திருத்தம், 86வது சட்டத்திருத்தம், 93வது சட்டத்திருத்தம், இது 3 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இப்போ சட்டத்திருத்தமும் பார்த்தாச்சு, அடிப்படை உரிமைகள் ஃபுல்லாக நம்ம பார்த்தாச்சு. வீடியோஸ் வந்து ஒரு தாட்டி கேட்டுட்டு புரியல அப்படின்னா திரும்ப கேட்டுட்டு நீங்கள் புக்கில் வந்து படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே புரிஞ்சிடும். இதிலேருந்து அடிப்படை உரிமைகள்லேருந்து கண்டிப்பாக கொஷின் நமக்கு வரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா அரசு நெறிமுறை கோட்பாடு. இந்த அரசு நெறிமுறை கோட்பாடு அப்படிங்கிறது நம்மளுடைய 10th புக்கில் ஃபஸ்ட் லெசன்லேயே வந்து ஒரு சின்ன டாப்பிக்காக தான் நம்ம கொடுத்துருப்பாங்க. பெருசாக டீட்டெயில்ஸ் வந்து அதில் அங்கே கொடுத்துருக்க மாட்டாங்க. இருந்தாலும் இங்கே வந்து நான் இந்த டீட்டெயில்ஸாகவே நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இந்த அரசு நெறிமுறை கோட்பாடுகள் பற்றி. ஃபஸ்ட்டு இந்த அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது என்னென்னா மக்களுக்கான, அதாவது மக்கள் வந்து இப்படிலாம் நடந்துக்கணும், அவங்களுக்கான உரிமைகள் பற்றி சொல்லக்கூடியது. இந்திய நாட்டு மக்களுக்கான உரிமைகள், இதெல்லாம் வந்து ஒரு இந்திய குடிமகனாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இதுதான் வந்து அவங்களுக்கான உரிமைகள். இதெல்லாம் அவங்களுக்கு உரிமைகள் இருக்குது. அந்த உரிமைகள் மறுக்கப்படும் போது அந்த உரிமைகளுக்காக நம்ம நீதிமன்றத்தில் வாதாடி அந்த உரிமைகளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றத சொல்லக்கூடியது தான் அடிப்படை உரிமைகள். சரிங்களா? இதே வந்து அரசு நெறிமுறை கோட்பாடு, அந்த வேர்டிங் சொல்லும் போதே எப்படி சொல்கிறோம்? அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடு. அப்போ என்னென்னா அரசுக்கான வழிகாட்டுதல் நெறிமுறைகள், மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இந்த அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகளில் சொல்லியிருக்காங்க. இதன் அடிப்படையில் அரசு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டம் இயற்றி அதன் அடிப்படையில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஆர்டிக்கல், பின்னாடி இப்போ சொல்லும் போது புரியாமல் இருக்கும், ஒரு சில ஆர்டிக்கலின் அடிப்படையில் அதன் அடிப்படையில் அரசு என்ன பண்ணுவாங்கன்னா சட்டம் இயற்றுவாங்க. அப்போ அந்த சட்டம் இயற்றுவதின் அடிப்படையில் என்ன பண்ணும், அந்த உரிமைகள் வந்து மக்களுக்கு வந்து தானாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னன்னா இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். டிபிஎஸ்பியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்கலாம். நோக்கம் என்னன்னா சமூக பொருளாதார மக்களாட்சி நிறுவனம் அப்படிங்கிறதா இந்த அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடினுடைய முக்கிய நோக்கமாக இருக்குது அப்படின்றாங்க. முக்கியமாக இந்த டிபிஎஸ்பி நம்மளுடைய அரசியல் அமைப்பில் எத்தனாவது பகுதிகளில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 4வது பகுதி 4 ஆர்டிக்கல் 36 to 51 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டிபிஎஸ்பி அப்படிங்கிறது பகுதி 4 ஆர்டிக்கல் 36 to 51 டிபிஎஸ்பி பற்றி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த டிபிஎஸ்பியினுடைய முக்கிய நோக்கம் என்னென்னா சமூக மற்றும் பொருளாதார மக்களாட்சியை நிறுவனம் அப்படிங்கிறதா இந்த டிபிஎஸ்பியினுடைய முக்கிய நோக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக வந்துட்டு இந்த அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அப்படிங்கிறது எந்த அரசியலமைப்பிலிருந்து இங்கே பெறப்பட்டுச்சு அப்படின்னா அயர்லாந்து. எதுலேருந்து பெறப்பட்டுச்சு? அயர்லாந்துலேருந்து அந்த அடிப்படையை வச்சு தான் நம்மளுடைய டிபிஎஸ்பியை நம்மளுடைய வல்லுநர்கள் வந்து உருவாக்கியிருக்காங்க. இதே வந்துட்டு அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது எங்கேருந்து இங்கே பெறப்பட்டிருக்கோம்? அமெரிக்காவிலேருந்து பெறப்பட்டிருக்கோம். சரிங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இப்போ அடிப்படை உரிமைகள் வந்து நடைமுறைப்படுத்தலை, அது நமக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம நீதிமன்றத்தில் போய் வாதாடி அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகளை செயல்படுத்தலை அப்படின்னா நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. இது வந்து அப்படி அந்த மாதிரி எதுவும் இதில் குறிப்பிடல.
இது வந்து அந்த அடிப்படை உரிமைகளில் நமக்கு வந்து ஏதாவது குறைபாடுகள் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம நீதிமன்றத்தில் எத்தனை நீதி பேராணைகள் 5 வகையான நீதி பேராணைகள் நீதிமன்றங்கள் பிறப்பிக்க முடியும். உச்சநீதிமன்றத்துக்கான நீதி பேராணை பிறப்பிக்கக்கூடிய ஆர்டிக்கிள் என்னென்னா 32 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. போன வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இதே உயர்நீதிமன்றம் அப்படின்னா 226 உயர்நீதிமன்றத்துக்கான ஆர்டிக்கல் நீதி பேராணைகள். எத்தனை நீதி பேராணைகள்ங்க? 5 வகையான நீதி பேராணைகள். ஒவ்வொரு நீதி பேராணையும் டீட்டெயிலாக நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம். அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது நீங்கள் பாருங்கள். அந்த நீதி பேராணைகள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு என்னன்னு புரியும். சரிங்களா? இப்போ இந்த அடிப்படை உரிமைகள் அரசு நெறிமுறை கோட்பாடுகள் இருக்கு இல்லையா, அதை வந்து டாக்டர் B.R. அம்பேத்கர் வந்து ஒரு கூற்று சொல்லியிருக்காரு. அதாவது என்னென்னா, அரசியல் அமைப்பின் நவழல் அம்சங்கள் மற்றும் புதுமையான சிறப்பம்சம் அல்லது புதுமையான சிறப்பம்சம். நம்மளுடைய 10th புக்கில் அரசியல் அமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லி DPSP அப்படிங்கிறது அரசியல் அமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் சொல்லிட்டு டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அரசியலமைப்பினுடைய புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லி DPSP சொன்னது யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். ஒருவேளை இது மாற்றி கூட கொஸ்டின் கேட்கலாம். டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் சொல்லிட்டு எந்த பகுதியை சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எந்த பகுதிங்க? பகுதி 4ஆக இருக்கக்கூடிய அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் அப்படின்றக்கூடிய DPSPயை தான் வந்து அவர் சொல்லியிருக்காரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. போன வீடியோவில் ஒரு விஷயம் பார்த்தோம். அதாவது ஆர்டிக்கல் 32 இருக்கு இல்லையா, அது டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் என்னன்னு சொல்லுவார். நீங்கள் போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கும். என்னென்னா, இருதயம் மற்றும் ஆன்மா, அரசியல் அமைப்பின் இருதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லியிருப்பார். அரசியல் அமைப்பின் இருதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லியிருப்பார். எதனா ஆர்டிக்கல் 32 வந்து சொல்லியிருப்பார். சரிங்களா? நெக்ஸ்ட்டு கிரான்வில் ஆஸ்டின் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, அடிப்படை உரிமைகளும் அரசு நெறிமுறை கோட்பாடுகளும் இந்த ரெண்டும் அரசியல் அமைப்பினுடைய மனசாட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார்? கிரான்வில் ஆஸ்டின். DPSPயும் அடிப்படை உரிமைகளும் அரசியல் அமைப்பின் மனசாட்சி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இவங்க 2 பேரும் சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. நெக்ஸ்ட்டு D.T. கிருஷ்ணமாச்சாரி. யார்? D.T. கிருஷ்ணமாச்சாரி அப்படின்றவங்க DPSP அப்படிங்கிறது வந்து உணர்ச்சிகளின் குப்பை கூடை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு D.T. கிருஷ்ணமாச்சாரி அவர்கள். புரியுதுங்களா? இந்த 3 பேரும் சொன்னதை வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு யாருங்க? அரசியல் அமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொன்னது யார்? டாக்டர் B.R. அம்பேத்கர். அதாவது எதை சொல்கிறாரு? DPSPயை வந்து சொல்கிறாரு. நான் இப்போ அரைகுறையாக படித்த மாதிரி நீங்களும் படிச்சுட்டு போயிடக்கூடாது. எதை சொல்கிறாரு அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். DPSPயை அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொன்னது யார்? டாக்டர் B.R. அம்பேத்கர். DPSP மற்றும் அடிப்படை உரிமைகளும் அரசியலமைப்பின் மனசாட்சி அப்படின்னு சொன்னது யார்? கிரான்வில் ஆஸ்டின். DPSP உணர்ச்சிகளின் குப்பை கூடை அப்படின்னு சொன்னது யார்? கிருஷ்ணமாச்சாரி. சரிங்களா? கிருஷ்ணமாச்சாரி அவர்கள் வந்து சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு, இந்த அரசு நெறிமுறை கோட்பாடுகளில் அதாவது அரசியல் அமைப்பில் அந்த அரசு நெறிமுறை கோட்பாடுகளை பற்றி எந்த விதமான வகைப்பாடும் கிடையாதுங்க. ஏன்னா ஒரு 3 வகையாக வந்து நம்ம பிரித்து எழுதியிருப்போம். சமதர்ம கொள்கைகள், காந்திய கொள்கைகள், தாராள மற்றும் அறிவு சார்ந்த கொள்கைகள் சொல்லிட்டு 3 வகையாக பிரித்து எழுதியிருப்போம். இந்த 3 வகையும் அரசியல் அமைப்பில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னா கிடையாது. எதன் அடிப்படையில் இதை பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, கருத்துக்கள் மற்றும் முறைகளை அடிப்படையாக கொண்டு 3 வகையில் பிரிக்கப்பட்டிருக்கு. அது என்னென்னா, சமதர்ம கொள்கைகள், காந்திய கொள்கைகள், தாராள மற்றும் அறிவு சார்ந்த கொள்கைகள் சொல்லிட்டு 3 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. இதன் அடிப்படையில் அதனுடைய ஆர்டிகல்ஸ் வந்து நமக்கு வகைப்படுத்தியிருப்பாங்க. இப்போ காந்திய கொள்கைகள் அப்படின்னா, நம்ம மகாத்மா காந்தியடிகள் வந்து முக்கியமாக என்ன சொல்லியிருப்பார்? கிராம சுயராஜ்யத்தை பற்றி பேசியிருப்பார். அப்போ அந்த பஞ்சாயத்து ராஜ் இதை பற்றி கிராம பஞ்சாயத்துக்களை அமைக்கணும் அப்படிங்கிறது இந்த காந்திய கோட்பாடு கீழே தான் வரும். புரியுதுங்களா? அது நம்ம இப்போ இது எது கீழே வரும் அப்படின்றது கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்குது. எப்படின்னா, அந்த விஷயம் நம்ம படிக்கும் போது இப்போ கிராம பஞ்சாயத்தை பற்றி சொன்னாலே யார் சொல்லியிருப்பா? காந்தி அவர்கள் தான் வந்து கிராம சுயராஜ்யத்தை பற்றி அவர் தான் அதிகமாக பேசியிருப்பார். ஒரு கிராமம் முன்னேற்றம் அடைஞ்சால் தான் நம்மளுடைய நாடு முன்னேறும் அப்படிங்கிறத அவர் வலியுறுத்தி சொன்ன கோட்பாடு நமக்கு தெரியும். அப்போ ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எது வந்து காந்திய கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதே போல் இந்த
முக்கியமாக இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு தீங்கு செய்யக்கூடிய மது போதைப் பொருட்கள் தடை செய்தல் இந்த மாதிரி விஷயம் எல்லாமே அவர் தானே சொல்லியிருப்பார். அப்போ அது வந்து நம்ம ஈஸியாக அந்த வந்து எந்த கோட்பாடு அப்படிங்கிறது வந்து நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ ஒவ்வொரு கோட்பாடும் எது எந்தெந்த ஆர்டிக்கல் வந்து எதை பற்றி சொல்லுது அப்படிங்கிறது வந்து பார்த்துடலாம். இதில் வந்து எல்லா ஆர்டிகல்ஸுமே புக்கில் இருக்காது, ஒரு சில ஆர்டிகல்ஸ் வந்து புக்கில் இருக்கும். அதுலேருந்து கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க. இப்போ நான் வந்து டீட்டெயிலாகவே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? அப்போ நமக்கு எப்படி வேணால் கொஷின் கேட்கலாம் அப்படிங்கிறதுனால நம்ம எல்லா விஷயமே தெரிஞ்சு வச்சுக்கலாமே, ஏன் நம்ம அதை விட்டு வைக்கணும்? எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுட்டா ஈஸியாக இருக்குல்ல. நம்ம எக்ஸாமில் கொஷின் பேப்பர் இப்படி வருமா அப்படி வருமா பயந்துட்டு போகிறத விட இப்படி வரும், அதாவது நம்ம நிறைய அரைகுறையாக படித்து வச்சுட்டு ஐயோ கஷ்டமே கேட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்கிறத விட நம்ம நல்லா தெளிவாக படித்து வச்சுட்டு எல்லா விஷயமும் நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு எப்படி வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு போனோன்னா நமக்கு கொஷின் பேப்பர் பார்த்து நம்ம பயப்படவே தேவையில்லை, எக்ஸாம் நினச்சி நம்ம பயப்படவே தேவையில்லை. சரிங்களா? இப்போ சமதர்ம கொள்கைகள் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சமதர்ம கொள்கைகள் இங்கே ஆர்டிக்கல் கொடுத்துருக்கு இல்லையா, இந்த ஒவ்வொரு ஆர்டிக்கலும் எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம சமதர்ம கொள்கைகள் வந்து முடிஞ்சுது. இப்போ சமதர்ம கொள்கைகள் வந்து எதை பற்றி சொல்லுதுன்னா சமதர்ம சித்தாந்தங்களை பற்றி பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சமதர்மனா என்னங்க? ஈக்குவாலிட்டி. அப்போ அந்த ஈக்குவாலிட்டி பற்றி சொல்லும். அதாவது ஈக்குவாலிட்டினா இப்போ இங்கே என்ன ஈக்குவாலிட்டி பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சொல்லிடுறேன், ஆண் பெண் சமத்துவம், புரியுதுங்களா? அதே போல் பொருளாதாரத்தில் ஏழை பணக்கார அந்த மாதிரி அந்த வேறுபாடெலாம் இருக்கக்கூடாது. மக்கள் அனைவருக்கும் சமூகமாக இருந்தாலும் சரி, பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, அனைத்துலையுமே சமமாக வந்து நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறத இதில் வலியுறுத்தியிருப்பாங்க சமதர்ம கொள்கைகளில். அதுக்கப்புறம் வந்துட்டு வேலை இல்லாதவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு முதியோர்கள் அவங்களுக்கான உரிமைகள் பற்றி சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி சமதர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக சில ஆர்டிகல்ஸ் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். அந்த ஆர்டிகல்ஸ்லாம் இந்த சமதர்ம கொள்கையின் கீழே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் 38 எதை பற்றி சொல்லுது? ஆர்டிக்கல் 38 என்ன சொல்லுதுன்னா, இப்போ சொன்னேன் இல்லையா, மக்கள் அனைவருக்கும் அனைத்து மக்களுக்கும் சமூக பொருளாதார அரசியல் நீதி கிடைக்க வழிவகை செய்யக்கூடிய ஆர்டிக்கல் தான் இந்த ஆர்டிக்கல் 38. ஆர்டிக்கல் 38 எதை பற்றிங்க சொல்லுது? மக்கள் அனைவருக்கும் சமூக பொருளாதார அரசியல் நீதி கிடைக்க வழிவகை செய்யக்கூடிய ஆர்டிக்கல் தான் இந்த ஆர்டிக்கல் 38. சரிங்களா? இந்த அடுத்து ஆர்டிக்கல் 39. ஆர்டிக்கல் 39 என்னன்னா சமூகத்தில் காணப்படக்கூடிய ஊதிய ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கணும் அப்படின்றத பற்றி சொல்லக்கூடியது இந்த 39. அடுத்து 39 ஏ எதை பற்றி சொல்லுதுன்னா, ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி வழங்குவதற்காக இந்த சமமான நீதி கிடைக்க செய்யணும் அப்படிங்கிறது தான் 39 ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 39 அடிப்படையில் தான் இலவச சட்ட சேவை மையம் நால்சா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து தொடங்கியிருப்பாங்க. 1987 வந்து தொடங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 39 டி. இந்த 39 ஏ இந்த 39 டி அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த 2 ஆர்டிக்கலும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. 39 ஏ வந்து எதை சொல்லுது? ஏழைகளுக்கு சட்ட உதவி வழங்குதல் அதை பற்றி சொல்லுது. 39 டி வந்து ஆண் பெண் இருவருக்கும் சம உழைப்புக்கு சம ஊதியம் பற்றி சொல்லக்கூடியது 39 டி. அதுக்கப்புறம் 41 என்னென்னா கல்வி, வேலைவாய்ப்பின்மை, முதுமை, நோய், ஊனம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு இந்த மாதிரி இயலாமையின் காரணமாக இருக்கக்கூடிய சிலருக்கு வந்து உதவி பெற வழிவகை செய்யுது. அதன் அடிப்படையில் தான் இப்போ வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகையெல்லாம் நமக்கு தராங்க இல்லையா. அதாவது அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீமின் அடிப்படையில் வேலைவாய்ப்பற்றோருக்கு உதவித்தொகை தருவாங்க. அதே போல் முதுமை, அதாவது முதியோர்களுக்கு இது தராங்க இல்லையா அமௌண்ட்டு, இந்த மாதிரி நோய் ஊனமுற்றோர்களுக்கும் கவர்மெண்ட்டில் அமௌண்ட்டு தராங்க இல்லையா நமக்கு, அது மாதிரி அதெல்லாம் சொல்லக்கூடியதான் இந்த ஆர்டிக்கல் 41 வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் 42. இது என்னன்னா அதாவது பணியாளர்களுக்கு ஓய்வூதியம் அது சரியான வகையில் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது 43 தான் வந்து ஊதியம் பற்றி சொல்லக்கூடியது. 42 வந்து மகப்பேறு உதவிகள் பற்றி சொல்லக்கூடியது 42. 43 ஏ வந்து தொழிற்சாலை நிர்வாகத்தில் தொழிலாளர்களும் பங்கேற்கணும். அதன் அடிப்படையில் தான் அந்த
இப்போ தொழிற்சங்கம் இருக்குன்னா அந்த ஒரு தொழிற்சாலை இருக்குன்னா அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள்லாம் சேர்ந்து ஒரு தொழிற்சங்கத்தை வந்து சங்கங்கள் அமைச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்லக்கூடியதான் 43லேயே. நெக்ஸ்ட்டு 47 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 47 வந்து எதை பற்றி சொல்லுதுன்னா, 47 வந்து காந்திய கொள்கைகளையும் வரும், சமதர்ம கோட்பாடுலேயும் வரும். அதில் சமதர்ம கோட்பாட்டில் எந்த விஷயத்தை பற்றி பேசுவாங்க அப்படின்னா, மக்களின் ஊட்டச்சத்து மற்றும் வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல், பொதுநலன்களை மேம்படுத்துதல் பற்றி சொன்னிச்சுன்னா அது வந்து சமதர்ம கோட்பாடு. இதே வந்து 47ல் இந்த தீங்கு தரக்கூடிய மது, போதைப் பொருட்கள் இதை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஆர்டிக்கல் 47. இது வந்து காந்திய கொள்கைகளில் வரும். சரிங்களா? அப்போ எது வந்து எந்த இடத்துல வரும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம காந்திய கோட்பாடுகள் பார்க்கலாம். காந்திய கோட்பாடுகளை எழுதுனது வந்து யாருன்னா ஷர்மா நாராயணன் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த காந்திய கோட்பாடுகளை வந்து எழுதியிருப்பார். இந்த காந்திய கோட்பாடுகளில் ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் 40 எதை பற்றி சொல்லுதுன்னா, கிராம பஞ்சாயத்துகள் அமைத்தல். இதன் அடிப்படையில் தானே நமக்கு 1992 73 மற்றும் 74வது சட்டத்திருத்தம் பண்ணியிருப்பாங்க. 73வது சட்டத்திருத்தம் வந்தால் எதை பற்றி சொல்லுது, கிராம பஞ்சாயத்துகள் அமைக்கணும் அப்படிங்கிறத அடிப்படையில் இந்த ஆர்டிக்கல் 40 வந்து கிராம பஞ்சாயத்துகளே அமைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் தான் நமக்கு 73வது சட்டத்திருத்தம் பண்ணி புதுசாக 243 அப்படின்ற அந்த இது கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா, 243லேருந்து 243K வரைக்கும் நினைக்கிறேன். அது வந்து நமக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அந்த கிராம பஞ்சாயத்து அப்படிங்கிற பஞ்சாயத்து ராஜ் அப்படின்றது வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் 43 கிராமங்களில் தனிநபர் அல்லது கூட்டுறவு முறையில் குடிசை தொழிலை மேம்படுத்தணும்னு சொல்லக்கூடியது ஆர்டிக்கல் 43. 43ல் வந்து கூட்டுறவு சங்கங்கள் அமைக்கணும், அதை பற்றி சொல்லக்கூடியது 43 B. 46 வந்து தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் கல்வி மற்றும் பொருளாதார உரிமைகளை பாதுகாக்கணும். 47 தான் நான் இப்போ சொன்னேன், அதாவது மது மற்றும் போதைப் பொருட்களை தடை செய்யணும். 48 பசுவதை தடுத்தல், கன்றுகள் மற்றும் பால் தரும் பசுக்கள் தீவனமின்றி வாடும் கால்நடைகளின் நலன்களை பாதுகாத்தல் பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிக்கல் 48. சரிங்களா? நெக்ஸ்ட்டு தாராள மற்றும் அறிவு சார்ந்த கொள்கைகள். ஆர்டிக்கல் 44 வந்து எதை பற்றி சொல்லுதுன்னா, பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருதல், அதை பற்றி சொல்லுது. பொது சிவில் சட்டம் அப்படின்றது தான் இது வரைக்கும் இது எல்லாமே இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா, இது எல்லாமே ஓரளவுக்கு வந்து இதன் அடிப்படையில் நமக்கு சட்டங்கள் கொண்டு வந்து நிறைவேற்றிட்டாங்க. ஆனால் இந்த ஆர்டிக்கல் 44 பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறது வந்து மேக்சிமம் வந்து எல்லா மாநிலங்களும் நடைமுறைப்படுத்தலை. ஆனால் அதுக்கான முயற்சி வந்து நம்மளுடைய மத்திய அரசு வந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அதாவது இது என்னென்னா, இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸுக்குள்ள கூட ஒரு கொஷின் இருக்குது. அதாவது என்னென்னா, ஆர்டிக்கல் 44 எதை பற்றிங்க சொல்லுது, பொது சிவில் சட்டத்தை பற்றி சொல்லுதா. இது வரைக்கும் இதை நான் நடைமுறைப்படுத்தலைன்னு சொன்னேன்னா, நம்மளோட இந்திய மாநிலங்களில் எந்த மாநிலங்களையும் முதல் முறையாக ஒரு மாநிலம் வந்து இதை நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. எந்த மாநிலம்னா உத்தரகாண்ட். இதிலிருந்து கூட கொஷின் வந்து கண்டிப்பாக வரலாம். உத்தரகாண்ட் மாநிலம் வந்து இந்த பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்திய முதல் மாநிலமாக திகழ்ந்துட்டுருக்கு அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? இது வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் வந்து இது வந்து கேட்டாலும் கண்டிப்பாக கேட்பாங்க. அப்போ நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். எந்த மாநிலங்க, உத்தரகாண்டா உத்தராஞ்சலா அப்படின்னு குழப்பக்கூடாது. ரெண்டுமே ஒன்று தான். உத்தரகாண்ட்னு ஆப்ஷனில் வச்சாலும் உத்தராஞ்சல்னு ஒரு ஆப்ஷனில் வச்சாலும் ரெண்டும் ஒரே மாநிலம் தான். இது வேறு மாநிலமா இது வேறு மாநிலமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு கன்ஃபியூஷன் வந்துடக்கூடாது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் 45 இதுதான் நம்ம பார்த்தோம் இல்லையா, சட்டத்திருத்தம் பண்ணியிருப்பாங்க. 86வது சட்டத்திருத்தம். அதாவது 6 வயது வரையுள்ள குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து இலவச கல்வி வழங்க வேண்டும் சொல்லக்கூடியது இந்த ஆர்டிக்கல் 45 வந்து சொல்லியிருப்பாங்க. இதுதான் என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஆர்டிக்கல் 45 இருக்கக்கூடியது தான் 86வது சட்டத்திருத்தத்தின் அடிப்படை உரிமைகளை 21(a) 6 to 14 வயதுள்ள குழந்தைகளுக்கு இலவச கல்வி அளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 48 என்னன்னா, காடுகள் மற்றும் வனவிலங்குகளை பாதுகாத்தல். இந்த 48 பார்த்தீங்கன்னா காந்திய கொள்கைகளையும் வரும், தாராளமய அறிவு சார்ந்த கொள்கைகளையும் வரும். அடுத்து 49 நினைவு சின்னங்கள் மற்றும் வரலாற்று புகலிடங்களை பாதுகாப்பது மாநில அரசினுடைய கடமை அப்படின்னு சொல்லக்கூடியது 49. அடுத்து ஆர்டிக்கல் 50 நிர்வாகத்திலிருந்து நீதித்துறையை பிரித்தல், அதை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிக்கல் 50. அடுத்து ஆர்டிக்கல் 51 என்ன சொல்லுதுன்னா, பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பை வலுப்படுத்துதல் பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிக்கல் 51 பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பை வலுப்படுத்துதல் பற்றி சொல்லக்கூடியது. இன்னொன்று வந்து நம்ம பாலிட்டியில் வந்து 10th பாலிட்டியில் வெளியுறவு கொள்கைகள் பற்றி ஒரு லெசன் இருக்கும் இல்லையா, அதில் கொடுத்துருப்பாங்க. வெளியுறவு கொள்கைகள் பற்றி எந்த ஆர்டிக்கலில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. எந்த ஆர்டிக்கலுங்க, ஆர்டிக்கல் 51. இப்போ ஒவ்வொரு ஆர்டிக்கலும் பார்த்தாச்சு. இதை பற்றி அதிகமாக புக்கில் வந்து இருக்காது, இருந்தாலும் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோஸ் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா?
நெக்ஸ்ட்டு இதுலேயும் வந்து ஒரு சில சட்டத்திருத்தங்கள் வந்து இருக்குது, அது வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 42வது சட்டத்திருத்தம் 1976 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, 42வது சட்டத்திருத்தம் 1976ல் நிறைய ஆர்டிகல்ஸ் நமக்கு உள்ளுக்குள்ளே சேர்த்துருப்பாங்க. என்னென்னா 39ல் F, 39ல் A. இந்த ஏன்னு வர்றது எல்லாமே 42வது சட்டத்திருத்தம்னு சொல்லிட்டு கண்ண மூடி ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா அந்த ஏ எல்லாமே 42வது சட்டத்திருத்தத்தெல்லாம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 43ல் A, 48ல் A, இது எல்லாமே 42வது சட்டத்திருத்தத்தில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 86வது சட்டத்திருத்தம். 86வது சட்டத்திருத்தம் 2002ல், அதுதான் நம்ம பார்த்தோம் இல்லையா, 45 இந்த உள்ளடக்கம் மாற்றப்பட்டு 21/7 அடிப்படை உரிமையில் கல்வியை கொண்டு போய் வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 97வது சட்டத்திட்டம் 2011. இது என்னென்னா 43B கூட்டுறவு சங்கங்களின் தொழில்துறை மேன்மையை ஊக்குவித்தல் பற்றி சொல்லக்கூடியது. இது ஜனவரி 2015 இதை வந்து செயல்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஆர்டிகல்ஸின் அடிப்படையில் நமக்கு பல்வேறு வகையான சட்டங்கள் போட்டிருப்பாங்க. அதில் ஒரு சில முக்கியமான சட்டங்கள் வந்து நான் சொல்கிறேன், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பேறுகால உதவி சட்டம். பேறுகால உதவி சட்டம் இது எப்போனா 1961 போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு சம ஊதிய சட்டம். சம ஊதிய சட்டம் இது வந்து 1976 போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம். வனவிலங்குகள் பற்றி ஒரு ஆர்டிகல் சொன்னது இல்லையா, 48 ஆர்டிகல் 48. அந்த வனவிலங்கு அந்த ஆர்டிகலின் அடிப்படையில் தான் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் போட்டிருக்காங்க 1972. நெக்ஸ்ட்டு வன உரிமை சட்டம். வன உரிமை சட்டம் இது 2006. நெக்ஸ்ட்டு சமூக காடுகள் பாதுகாப்பு சட்டம். சமூக காடுகள் பாதுகாப்பு சட்டம் 1976. அடுத்து யானைகள் பாதுகாப்பு சட்டம். யானைகள் பாதுகாப்பு சட்டம் 1992. சரிங்களா? இதெல்லாம் வந்து இந்த டிபிஎஸ்பியின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சட்டங்கள். சரிங்களா? இப்போ டிபிஎஸ்பி ஃபுல்லாக பார்த்தாச்சு. டிபிஎஸ்பியிலேருந்து ஒரு சில கொஷின்ஸ் மட்டும் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். அதாவது ஒரு கொஞ்சம் ரீகால் மாதிரி. இந்த அரசு நெறிமுறை கோட்பாடு அப்படிங்கிறது எத்தனாவது பகுதியிலங்க சொல்லப்படுது அப்படின்னா, பகுதி 4ல் வந்து சொல்கிறாங்க. எத்தனாவது பகுதி? பகுதி 4 ஆர்டிக்கல் 36லேருந்து 51 வரைக்கும் சொல்லக்கூடியது இந்த அரசு நெறிமுறை கோட்பாடுகள் பற்றி சொல்லியிருப்பாங்க. டிபிஎஸ்பி பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த டிபிஎஸ்பி எங்கேருந்து பெறப்பட்டுச்சு அப்படின்னா அயர்லாந்துலேருந்து பெறப்பட்டுச்சு. இந்த டிபிஎஸ்பி கொள்கைகள் மற்றும் முறைகள் அடிப்படையில் 3 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. அது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமதர்ம கொள்கைகள், காந்திய கொள்கைகள், தாராளமயம் மற்றும் அறிவு சார்ந்த கொள்கைகள் சொல்லிட்டு 3 வகையில் பிரிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இந்த டிபிஎஸ்பி பற்றி கூற்றுகள் வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்னா, டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் டிபிஎஸ்பி என்னென்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் சொல்லிட்டு டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கிரான்வில் ஆஸ்டின் அவர்கள் வந்து சொல்லியிருப்பார், அரசு நெறிமுறை கோட்பாடுகளும் அடிப்படை உரிமைகளும் அரசியலமைப்பின் மனசாட்சின்னு சொல்லிட்டு கிரான்வில் ஆஸ்டின் அவர்கள் வந்து சொல்லியிருப்பார். கிரான்வில் ஆஸ்டின் அடிப்படை உரிமைகளும் டிபிஎஸ்பியும் அடிப்படை உரிமைகளும் அரசு நெறிமுறை கோட்பாடுகளும் அரசியலமைப்பின் மனசாட்சி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து டிடி கிருஷ்ணமாச்சாரி அவர்கள் டிபிஎஸ்பி அப்படிங்கிறது உணர்ச்சிகளின் குப்பை கூடை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. டிடி கிருஷ்ணமாச்சாரி அவர்கள். சரிங்களா? டிபிஎஸ்பி அவ்வளோதான். அடிப்படை உரிமைகளும் பார்த்தாச்சு, டிபிஎஸ்பியும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.